மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லிக்கு ரொம்பவே வருத்தம் தாங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் விஜய் பத்தினா மல்லியோட மனசு ரொம்பவே காயப்படுத்துறாரு. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்காமலே இப்பயும் மல்லி பத்தினா ஹாஸ்பிட்டல் இருந்து தான் வந்தாங்க. அவங்களோட நிலைமையை பத்தி யோசி பார்க்காம நம்ம மல்லியோட முகத்துல அந்த புக்கை தூக்கி வீசிட்டாரு. இதனால மல்லி ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க. நம்ம அன்னபுண்ணியமாவுக்கு எதுவுமே புரியல. என்னடா இந்த வீட்டுல பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, நம்ம மல்லியோட வாழ்க்கை ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபுண்ணியமா ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ராஜேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. பட் இருந்தாலும் இப்ப மல்லியை யோசிக்கிற நிலைமையில இல்ல. யார் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருப்பாங்க? பெரியமா நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணல, எதுவுமே செய்யல, யார் இந்த புக்கை கொண்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம அன்னபுண்ணியம்மா கிட்ட தனியா போயிட்டு கேட்கறாங்க. அன்னபுண்ணி பார்த்தீங்கன்னா சொல்றாங்க யார் அதை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. சோ கண்டிப்பா அவங்களுக்கு அடையாளம் எதுவும் தெரியாது. அதனால கண்டிப்பா மல்லி பார்த்தீங்கன்னா எப்படியும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மல்லி சொல்லுவாங்க. ஆனா கண்டிப்பா விஜய் இதுக்கு ஒத்துழைப்பே கொடுக்க மாட்டாரு. ஏன்னா நீங்க தான் சொல்றது கேட்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அவசியமே இல்லை, இந்த வீட்டுல நான் என்ன முடிவு எடுக்கணும் அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி விஜய் பேசுவாருங்க. ஆனா மல்லி எப்படியாவது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கொண்டு விஜய் கிட்ட கொடுத்தா கண்டிப்பா விஜய் அவர் யாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிப்பாரு. விசாரிக்கிறது மட்டும் இல்லாம நேரடியா அவர்கிட்ட போயிட்டு யார் இந்த பணத்தை அக்கௌண்ட்ல போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பாரு. விசாரிக்கிறதுல ராஜேஸ்வரி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெரிய வருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி விஜய் இதை ஏத்துக்கணுமே, ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம மல்லி இப்படிப்பட்ட ஒரு உண்மையை விஜய் கிட்ட எடுத்து சொல்லுவாங்க. சோ இன்னொரு பக்கம் விஜய் பார்த்தீங்கன்னா ஆபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது, நம்ம என்ன செய்யறதுன்னே தெரியல, இந்த மல்லியை வீட்டுல வைக்கிறதா இல்ல வீட்டை விட்டு துரத்துறதா, போதாத குறைக்கு இந்த அன்னபுண்ணி அம்மா வேற இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் டென்ஷனா இருக்காங்க. இந்த சமயத்துல ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா விஜயோட ரூமுக்கு போறாங்க. அங்க போனதுமே விஜய் கிட்ட தம்பி என்னதான் நடக்குது இந்த வீட்டுக்குள்ள, இவங்க வீட்டுக்குள்ள எல்லாம் அட்டுலியமும் செஞ்சுட்டே இருப்பாங்க, அதெல்லாம் நீ பாத்துக்கிட்டு சும்மாவே இருப்பியா, அந்த வீட்டை விட்டு இவங்களை துரத்த மாட்டியா, இப்ப 1 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துக்கிறாங்க, இதுக்கப்புறம் இன்னும் வீட்டுல எதுல கை வைப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, இதெல்லாம் நல்லதுக்குள்ள விஜய் எப்படியாவது இந்த மல்லியை துரத்திட அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பார்த்தனா விஜய் கிட்ட சொல்றாங்க. ஆனா விஜய் யோசிக்கிறாரு, இல்லக்கா நம்ம அவசரத்துல எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்க வேணாம், நம்ம யோசிக்கலாம், யோசிச்சு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டோம் விஜய் சொல்றாருங்க. ஆனா இந்த ராஜேஸ்வரி பார்த்தனா விடாப்பியா இல்ல விஜய் அக்கா நான் சொல்றேன், என்னவே நீ எதிர்த்து பேசுற, நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா கண்டிப்பா அதுல காரணம் இருக்கும், இவங்களை இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல வைக்க வேணாம், அது மட்டும் இல்லாம வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அந்த மல்லி 1 லட்சம் ரூபாய் திருடி இருக்கா, இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வெண்பா எப்ப பார்த்தாலும் மல்லியம்மா மல்லியம்மான்னு சொல்லிட்டு மல்லி பின்னாடியே சுத்திட்டு இருக்கா, கடைசியா வெண்பாவையே இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்றாங்க. விஜய்க்கு ஒரே ஷாக்கிங், அக்கா இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கிட்ட ரொம்பவே கோவமா பேசுறாரு விஜய். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.